ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி காரசாரமான ஒரு மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம், அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கிட்டோம். அதில் பார்த்திங்களா, மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தாலே நல்லாயிருக்கும். கருவடகம் போட்டுக்கிறோம். கருவடகம் வந்து நானே செஞ்சது வீட்டில், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதில் துவையல் கூட அரைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா. மீன் குழம்புலோட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா பச்சை மிளகா தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கிட்டோம், நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா போடுறோம். பச்சை மிளகா வந்து அந்த எண்ணெயில் சுருள வதக்குனா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. செம்ம சூப்பராக செய்வாங்க. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஐட்டமே இருக்காது. இப்போ நிறைய பொருள் சேர்க்குறாங்க. அப்போல்லாம் மிளகாத்தூள் மட்டும்தான் செய்வாங்க. அதே மாதிரி நானும் மிளகாத்தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். தக்காளி சேர்த்துக்கிறோம். அடுத்தது அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். அடுத்தது இது நல்லா அந்த வதக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவரே இன்னும் சூப்பராக இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம உப்பு புளி எல்லாம் கரைச்சி வச்சுப்போம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா புளியோடு தான் உப்பை சேர்த்து கரைச்சி ஊற்றுவாங்க. இன்றைக்கி நான் என்ன மீன் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் தான் எடுத்திருக்கேன். பொதுவாகவே வந்து நான் மீன் குழம்பு வைக்கும்போது தலையும் வாலும் தான் போடுவேன். ஜிலேபி மீனில் மட்டும் பார்த்திங்கன்னா தலை மட்டும்தான் போடுவேன். வால் வந்து வறுக்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம புளி கரைச்சி வச்ச தண்ணியை ஊற்றிக்கிறோம் ஃபுல்லாகவே. ஜிலேபி மீனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், விலையும் கம்மியாக தான் இருக்கும். இப்போ நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கியிருக்கேன். அது வந்து 120 ரூபா தான் இருக்கும். சும்மா நார்மல் சைஸ் பார்த்திங்கன்னா 100 ரூபா தான் விற்கும். ஆனால் டேஸ்ட்டில் அதை அடிச்சுக்க வேறு மீனே இல்லைங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். நான் எதுவுமே போட மாட்டேன் எக்ஸ்ட்ரா ஐட்டம். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா என் மிளகாத்தூள் மட்டும்தான். அதில் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன மீன் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா கொதிக்கட்டும் மீன் குழம்பு. இப்போ கொஞ்ச நாள் மூடி வைப்போம். பார்த்திங்களா எப்படி சூப்பராக இருக்குன்னு. நான் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஐட்டம் எதுவுமே சேர்க்கல. சின்ன வெங்காயம் எல்லாமே ஹெல்த்தியாக தான் போட்டிருக்கேன். நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு எப்படி மேலே வருது பார்த்திங்களா, செம்ம சூப்பராக இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். இன்னும் நல்லா கொதித்து கொஞ்சம் குழம்பு சுண்டி வரட்டும். இப்போ நம்ம மீனை போடுற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். மண்டை மட்டும்தான் போட போகிறேன். பார்த்திங்களா, மீன் கொஞ்சம் சைஸ் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மண்டை. மாங்காய் போட்டு தான் மீன் குழம்பு வச்சுருக்கோம். நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா மாங்காய் ஃபஸ்ட்டே போட்டுருவேன். போட்டுட்டு தான் மீன் போடுவேன். நிறைய பேர் வந்து மீன் போட்டுட்டு மாங்காய் போடுவாங்க, நான் பார்த்துருக்கேன். இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி வச்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மீன் குழம்புனாலே கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.